திட்டத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஊதிய பிடித்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல எந்த விதமான பிடித்தமுமே இல்லாம ஒட்டுமொத்தமாக அரசோட கருவூலத்திலிருந்தே அந்த தொகையை கொடுப்பாங்க. அதனாலதான் அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க. இதே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஊழியர்களோட 10% பிடித்தம் செய்யப்படும், கூடுதலாக அரசு 14% கொடுப்பாங்க. அதுல இருந்து இப்போ ஒருங்கிணைந்த திட்டத்துல இந்த அரசு கொடுக்கக்கூடிய 14% என்பது 18.5% அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஊதிய மூலதனம்னு எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முழுமையாக அரசு கருவூலம். இப்போ அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்துல பணியாளர் ஊதியத்தோட சேர்த்து அதை முதலீடு பண்ணி அதுல இருக்கிற லாபத்திலிருந்து ஓய்வூதியம் கொடுப்பாங்க. இப்போ முழுமையாக பணியாளர் ஓய்வூதியம் அதுல இருந்து அந்த ஊதியத்துல பிடித்தம் செய்யறத வச்சுதான் ஓய்வூதியத்தை கொடுப்பாங்க. ஓய்வூதியமாக எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்ற பட்சத்துல பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியே 50% அடிப்படை ஊதியத்தை இந்த ஒருங்கிணைந்த கொடுக்கறாங்க. ஆனா புதிய ஓய்வூதிய திட்டத்துல உறுதியான தொகை இல்ல அப்படின்றதும் அரசு ஊழியர்கள் அதை எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம். கருணை தொகை